இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். அது என்ன லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னா டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? இது அதில் ஆர்கிடெக்ட் தான் பண்ணி வைக்க முடியும். இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய கிளைண்ட் சைடே ஒரு சில டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, எக்ஸாம்பிள் இது எங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரியாக்டுக்கு வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ இந்த லோக்கல் ஸ்டோரேஜை எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னொரு இடத்துக்கு அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் சும்மா ஒரு பட்டனில் ஒரு வேரியபிளில் லோக்கல் ஸ்டோரேஜை செட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது எதுக்காக செட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் ஓகே. பட்டன் அதோட இந்த மாதிரி கொடுக்குறேன் சீக்ரெட் கீ. இந்த சீக்ரெட் கீயை நான் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். அதாவது index.html இருக்கா, என்னுடைய சீக்ரெட் அப்படின்றது இந்த இடத்துக்கு வரப்போகுது. நான் இந்த இடத்துல கொடுக்கறது இந்த இடத்துல வரப்போகுது. எப்படி இது கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம பண்ண போகிறோம். இதனுடைய வேல்யூவை எடுக்கணும். இதுக்கு ஒரு இது சீக்ரெட்னு சொல்லிட்டு வேல்யூ எடுக்கிறது கண்டிப்பாக ஐடி வைக்கணும். ஓகேங்களா? ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூவை எடுக்கிறேன். சீக்ரெட் போட்டால் அது ஒரு பிரச்சனை. டாக்குமெண்ட்டு கெட்டு எலமெண்ட் பை ஐடி வேல்யூ. எதனுடைய வேல்யூனா இந்த சீக்ரெட்டோட வேல்யூ. கன்சோல் லாக் போட்டு செக் பண்ணுங்க வேல்யூ வருதா வரலையா. வேல்யூ வருது. இந்த வேல்யூவை நான் இந்த இடத்துல காட்டணும். மை சீக்ரெட் கேஸில் இந்த இடத்துல காட்டணும். எப்படி அப்படின்றத இப்போ பார்க்கணும். இந்த அப்ளிகேஷனில் லோக்கல் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்ளிகேஷனில் லோக்கல் ஸ்டோரேஜ் இதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். எப்படி நான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டமை செட் பண்ண போகிறேன். ஐட்டத்தோட நேம் நீங்கள் ஒன்று ப்ராப்பராக ஒன்று ஓகே. இது கீ. இந்த கீ வச்சு தான் நம்ம வாங்க முடியும். வேல்யூ என்னென்ன வரும்னா நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோம்ல, இந்த வேல்யூவை இங்கே செட் பண்ணிடுறோம். சீக்ரெட் அப்படின்னு இருக்கு கீழே இந்த வேல்யூ செட் ஆகுது. இப்படி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு வேலிடேட் கொடுக்கும்போது சீக்ரெட்ல இங்கே வந்து உட்காந்துச்சா
நீங்கள் இந்த பேஜ் போனாலும் இதுக்குமே லோக்கல் ஸ்டோரேஜ்ன்றது செட் ஆகிருக்கும். அவ்வளோதான். சீக்ரெட் அப்படின்றது இங்கே செட் ஆகிருக்கும். சரி, எனக்கு இங்கே இருக்கிற வேல்யூ எப்படி இங்கே எடுத்து காட்டுறது? நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் அது இருக்கும். சீக்ரெட் கீ நம்ம தான் செட் பண்ணுறோம், நம்மளே ரிமூவும் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வேல்யூ ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்துச்சு. இப்போ பாருங்க, ஒன்றுமே இல்லை. ஏன் ஒன்றுமே இல்லை அப்படின்னா, இந்த இடத்துல நான் எதுவுமே வேல்யூ கொடுக்காம அப்படியே என்ட்ரு பண்ணேன். ஓகேங்களா? டெஸ்டிங் அப்படின்ட்டு இங்கே வந்துச்சு. இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி டெஸ்டிங் அப்படின்றது இங்கே இருக்கு. இப்போ இது இங்கே இடத்துல நான் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். இந்த இடத்துல என்னமா பண்ணா அது எனக்கு கிடைக்கும், என்ன பண்ணணும், என்ன ப்ராசஸ் பண்ணணும். என்னமா ஓகே, எடுத்து எந்த வேல்யூக்கு செட் பண்ணணும், இந்த இடத்துக்கு செட் பண்ணணும். இந்த இடத்துக்கு செட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, எனக்கு 1 2 3 4 5 6 இந்த வேல்யூவை நான் இந்த இடத்துல காட்டணும். என்ன பண்ணா காட்டும்? இந்த ஸ்பேன் டேக்ல இப்போ சொன்ன வேல்யூவை இந்த இடத்துல இப்போ வருதா? இதை நான் டைனமிக்காக காட்டணும். இதுக்கு என்ன பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஐடி செட் பண்ணிட்டு இங்க வந்துட்டு டிஸ்ப்ளே பிளாக் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஐடி யூஸ் பண்ணலாம். ஐடி வந்து ஷோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த ஐடியை வச்சு ஓகே, நான் எப்படி வேல்யூ எடுக்கிறதுன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்கள். லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம்னு சொல்லிட்டு இந்த கீ கொடுக்கணும். ஓகேவா? எதுக்காக இந்த கீ கொடுக்குறோம் அப்படின்னா, ஓகே, இந்த கீ வச்சு தான் எடுக்க முடியும். இப்போ வேல்யூ ஈக்குவல் டு லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் மாதிரி கெட் ஐட்டம் அப்படின்னு ஒன்று. ஓகே, இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கரெக்டாக அதனுடைய நேமை சொல்லணும். அப்படின்னா கரெக்டாக அது டெஸ்டிங் அப்படின்னு வந்துச்சா? இந்த இடத்துல டெஸ்டிங் அப்படின்றது வந்துச்சு. சரி, இங்க வந்த வேல்யூவை எப்படி இந்த இடத்துல காட்டுறது? நீங்க சொன்ன மாதிரி ஐடி வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்புட் டைப்ல இருந்து வேல்யூ எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ப்ராசஸ் பண்றோம்ல. ஸ்பேன் டேக்ல இருந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். என்னவோ போங்க, கான்செப்டை எப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்கன்றதே ஐடியாவே கிடையாது. இந்த இடத்துல வேல்யூ போட்டால் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ஏன்னா ஸ்பேனுக்கு வேல்யூன்ற ஒரு விஷயமே இல்லை. அப்போ நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்கணும்னு நான் சொல்லி டெக்ஸ்ட் கண்டென்ட் ஒன்று கொடுக்கணும். சொல்லி இருந்தேன்னா சொல்லலையா? ஸ்பேன் டேக், H1 டேக், லேபிள் டேக்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லனா இல்லையா? ஒன்று வாங்கிறது, இன்னொன்று கொடுக்கறது. இந்த இடத்துல நம்ம வேல்யூவை கொடுக்குது. இது இப்படி நீங்கள் இது பண்ணிட்டு இப்படி நீங்கள் பண்ணீங்களா, இது வேல்யூ கொடுக்குது. கொடுக்குற விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஐடியை வச்சு வாங்குறோம். இந்த இடத்துக்கு வேல்யூ தேவைப்படுதுன்னா அதே ஐடியை வச்சுட்டு வேல்யூக்கு பதிலாக டெக்ஸ்ட் கண்டென்ட் இல்லைனா நீங்கள் குழப்பிட்டீங்க அப்படின்னா சரி ஓகே, நீங்கள் இன்புட் டைப்பே போட்டுக்கோங்க.
இன்புட் டைப்பு போட்டுப்போ. இப்போ இந்த இடத்துல வேல்யூ பி, பட் ஆனால் எனக்கு இந்த ஆன்சர் சொல்லணும்ல, இந்த வந்துடுச்சு. அந்த ஆன்சர் சொல்லணும்ல. எதுக்காக பொதுவாக இந்த மாதிரி இடத்துல இந்த டெக்ஸ்டெல்லாம் காட்ட மாட்டாங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் பாக்ஸை காட்ட மாட்டாங்க அப்படின்னா, திரும்ப போய் அவன் ஏதாவது எழுதுவான். என்கிட்ட கொடுத்தது லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிறது இது, ஆனால் அவன் எக்கச்சக்கமாக ஆட் பண்ணுவான். ஓகே, அதனால என்ன செய்வாங்கன்னா எடிட்டே பண்ணாத மாதிரி ஒன்று இந்த மாதிரி கொடுத்துட்டு டிசேபிள்டுன்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதுலயும் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி இருக்கு, பெட்டர் இந்த மாதிரி லேபிள் ஆர் ஸ்பேனா இருந்துட்டு போயிடலாமே. அந்த பர்பஸ்க்காக தான் ஸ்பேன் அப்படின்றதையே யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஸ்பேன்ல வேல்யூ டேக் கிடையாது. வேல்யூ டேக்கு பதிலாக டெக்ஸ்ட் கண்டென்ட், உள்ளார இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நீங்க டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்றது என்ன யூஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் கண்டென்ட், இன்னர் HTML, HTML ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதில் நம்ம ஒன்று யூஸ் பண்ண போகிறது அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட். டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்றது ஐடியில் இருக்கிற இந்த ஐடிக்கு நான் வேல்யூவை செட் பண்ணுறேன். இனிஷியலாக இந்த கெட் டாக்குமெண்ட் ஐடி வந்து வேல்யூவை இந்த கீக்கு கொடுக்குது. அப்புறம் இந்த கீழே இருக்கிற வேல்யூவை நம்ம செட் பண்ணிப்போம். இது கொடுத்து வாங்கின ஒரு விஷயம். இந்த இடத்துல அந்த சீனே கிடையாது. இது என்ன பண்ணுதுன்னா வேல்யூவை வாங்க போகுது. ஏன்னா இது எம்டியாக இருக்குது. இதுக்கு தான் வேல்யூவை நம்ம செட் பண்ணுறோம். எங்கேருந்து செட் பண்ணுறோம்னா, ஆல்ரெடி தான் என்கிட்ட லோக்கல் ஸ்டோரேஜில் வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூவை நான் இங்கே செட் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு இது புரியுது? கை பண்ணுங்க. ஓகே, வீடியோ பாருங்க. அதை நீங்கள் புரியலாம் கேட்கவும் மாட்டீங்க, நீங்கள் வீடியோவே பாருங்க. சரி, ஓகே, இது ஓவர். இன்னொரு குட்டி கான்செப்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட. இது நீங்கள் பார்த்துக்கணும். வேர் லெட் கான்ஸ்ட். ஓகேவா? இது நாள் வரைக்கும் நம்ம வேர் வேரியபிளை மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். இதுக்கு மேலே லெட்டு, கான்ஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நார்மலாக வேரியபிள் அப்படின்றது குளோபல் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்டு அண்ட் கான்ஸ்ட் வந்து பிளாக் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ஸ்கோப் அப்படின்னா இப்படியே வச்சு எக்ஸாம்பிள். ஓகே, இதெல்லாம் என்னென்ன பண்ணும் அப்படின்றத இப்போ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். தெளிவாக பாருங்க. பார்க்குறோம் பாருங்க. வேர் இப்போ ஃபஸ்ட்டு வேர். ஓகே, நேம் ஈக்குவல் டு தர்ஷினி அப்படின்னு. இப்போ தர்ஷினி அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஓகே, வேர் நேம் ஈக்குவல் டு தர்ஷினி அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. சரி, இப்போ நான் இங்கே என்ன வேல்யூ வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? அஸ்வினியா தர்ஷினியா? அஸ்வினி. சரி, அஸ்வினி தான் வரும். அப்படின்னா நம்மளால வேல்யூவை அசைன் பண்ணிட்டு ரீஅசைன் பண்ண முடியுது. ஓகே, வேல்யூவை ரீஅசைன் வேர்ல ரீஅசைன் இஸ் பாசிபிள். ரீஅசைன் பண்ணியாச்சு. சரி, ஓகே. ஆல்ரெடி நேம்ன்றத டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நேம்ன்றத டிக்ளேர் பண்ணி இங்கே பண்ணியாச்சு. இப்போ திரும்பவுமே ரீடிக்ளேர் பண்ணுறேன். அதே வேர் நேம் அப்படின்றத ரீடிக்ளேர் பண்ணுறேன்.
அர்ஷினி. ஸோ இந்த இது ஒர்க் ஆகுது. அப்போ ரீஅசைன் பண்ண முடியுது. ரீஅசைன்னா டிக்ளேர்னா பண்ணாமல் ஜஸ்ட்டு நேம் ஈக்குவல் டு முதல்ல இந்த வேல்யூ இருந்ததையா இப்போ இந்த வேல்யூ கொடு அப்படின்னு சொல்கிறோம், ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ரீடிக்ளரும் என்னால் பண்ண முடியும். ஓகே, ரீஅசைன் அண்டு ரீடிக்ளர் பண்ண இஸ் பாசிபிள் இன் வேர் வேரியபிள். ஓகே, இப்போ லெட்டுக்கு போயிடும். லெட்டில் நேம் தர்ஷினி வருது. இப்போ நேம் வந்து இதுன்னு சொல்கிறோம். நேம் வந்து அர்ஷினின்னு அப்படின்னு சொல்கிறோம். அர்ஷினி அப்படின்னு வருது. சார் செகண்ட் நேம் வருது. அப்போ லெட்டர்லையும் அதே தானே நடக்குது. லெட்டர்லையும் ரீஅசைன் பண்ண முடியும். பார்த்தாச்சு. இப்போ ரீடிக்ளேர் பார்த்துக்கலாம். ரீஅசைன் இந்த இது மாதிரி ஆல்ரெடி ஒரு நேம் கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணுறதா தான் பண்ணு. சரி, ரீடிக்ளேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நேம் இருக்கு, திரும்ப இங்கே பண்ணுறேன். நேம் has been declared. அதாவது நேம் ஆல்ரெடி டிக்ளேர் ஆயிடுச்சுன்னு எரர் அடிக்கும். அப்படின்னா என்ன மீனிங்? ரீஅசைன் தான் பண்ண முடியுது. ரீடிக்ளேர் இஸ் நாட் பாசிபிள். புரியுதா? புரியுது, அவ்வளோதான். புரியுதுன்னா சொல்ல விடாது, நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இப்போ கான்ஸ்ட் தெளிவாக பார்த்துக்கோங்க. வேரில் ரீஅசைன் பண்ண முடியுது, ரீடிக்ளேர் பண்ண முடியுது. ரீஅசைன் மட்டும் தான் பண்ண முடியுது, ரீடிக்ளேர் பண்ண முடியல. ஓகே, கான்ஸ்ட் நேம்னு போட்டு தர்ஷினி. இப்போ இங்கே என்ன வரணும்? என்ன பிரிண்ட் ஆகும்? ஓகே, அர்ஷினின்றத பிரிண்ட் ஆகும். நை பெட்டா அது பிரிண்ட் ஆகலை. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, கான்ஸ்ட்ல ரீஅசைனும் நாட் பாசிபிள், ரீடிக்ளேரும் நாட் பாசிபிள். அதையும் செக் பண்ணிடுவோம். ரீஅசைன் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகலை. ரீடிக்ளேர் பண்றேன். இது மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? சரி, இது உங்களுக்கு தெரிஞ்சா சந்தோஷம். இப்ப இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, கான்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். இப்படி நான் வைக்கிறேன். இப்போ இந்த யூசர் இன்ஃபோவையும் நான் கான்ஸ்ட் எனக்கு இப்போ இந்த ஏஜை மட்டும் ஏஜ் எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, யூசர் இன்ஃபோல டாட் வச்சு எடுக்கணும். அரேவா இருந்தால் இண்டெக்ஸ் டாட்டு ஏஜ் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, யூசர் இன்ஃபோல இருக்கக்கூடிய ஏஜை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆஃப்டர் அப்படின்னு போகிறேன். யூசர் இன்ஃபோல இனிஷியலாக ஏஜ் 15. ஓகே, நான் யூசர் இன்ஃபோல இருக்கிற ஏஜை மட்டும் எடுத்துட்டு வேல்யூவை ரீஅசைன் பண்ணுறேன். என்ன தெரியுது?
கான்ஸ்டாக இருந்தால் ஓகே, கான்ஸ்டபிள் வேரியபிளாக இருந்தால் கான்ஸ்டன்ட் வேரியபிளாக இருந்தால் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்புக்கு மட்டும் உங்களால் வேல்யூவை ரீஅசைன் பண்ண முடியும். ஆல்ரெடி ஏஜ் 15 இருக்கிறத நான் என்ன செய்ய முடியுது அப்படின்னா 19 அப்படின்றத பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு தெரியும். ஏஜ் 15 ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 9.